அண்மை செய்தியை பார்க்கிறோம். சீர்திருத்தம் செய்யப்பட்ட ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது செப்டம்பர் 22 முதல் அமலுக்கு வரக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாகவே இருக்கக்கூடிய கார்களை சலுகை விலைக்கு விற்பனை செய்ய நிறுவனங்கள் முடிவு செய்திருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதன் அடிப்படையில் கார் மற்றும் டூ வீலர்களை விற்க டீலர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். விலை குறைந்தால் பெரும் நஷ்டம் ஏற்படும் என்ற காரணத்தால் முன்கூட்டியே சலுகை அறிவித்து அதனை விற்க திட்டமிடப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். முகில், இப்போ ஏற்கனவே ஒரு வரி குறைப்புனால விலை குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டது. இப்ப இன்னும் அதிரடியாக சலுகை விலையில விற்க திட்டமிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரணம்? காயத்ரி, நீங்கள் கூறியதுபடி 22ஆம் தேதிக்கு பின் இந்த கார்கள் மீதான அந்த ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசானது குறைத்தது. இதனால் பெரும்பாலானோர் கார் வாங்க திட்டமிட்டுள்ளோர் 22ஆம் தேதிக்கு பின்பாக கார் வாங்க தங்கள் திட்டத்தை 22ஆம் தேதிக்கு பின் வாங்குவதற்காக அவர் ஒத்திவைத்திருக்கின்றனர். ஆனால் அதற்கு முன்பாக தற்போது அந்த ப்ரீ ஜிஎஸ்டி ஸ்லாபில் இருக்கக்கூடிய கார்களை விற்பதற்கு தற்போது டீலர்கள் கூடுதல் சலுகைகளை தந்து அந்த கார்களை விற்க திட்டமிட்டு வருகின்றனர். ஏனென்றால் இந்த டீலர்கள் காம்பன்சேஷன் செஸ் என்று சொல்வார்கள். சுமார் 4000 கோடி வரைக்கும், அதாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த டீலர்கள் காம்பன்சேஷன் செஸ் என்ற சுமார் 4000 கோடி வரை அவர்கள் செலுத்தியுள்ளனர். அதை குறைப்பதற்காக தற்போது கூடுதல் சலுகைகளை தர அவர்கள் முன் வந்திருக்கின்றனர். ஏனென்றால் மொத்தம், அதாவது இந்த பழைய காம்பன்சேஷன் செஸ்ஸை செலுத்தி சுமார் 6 லட்சம் கார்கள் தற்போது வரை இருப்பில் இருப்பதாகவும் அந்த கார்களை அதாவது 22ஆம் தேதிக்கு முன் விற்பதன் மூலம் அவர்களது நஷ்டத்தை ஈடுகட்டலாம் என்ற ஒரு திட்டத்தில் தற்போது குறைந்தது, அதாவது ஏற்கனவே 10% அந்த ஜிஎஸ்டி ஆனது குறைகிறது. அதற்கு 21ஆம் தேதிக்கு முன்பாக ஒரு நபர் காரை புக் செய்கிறார் என்றால் அந்த 10% அதோட சேர்த்து இந்த டீலர்கள் கொடுக்கக்கூடிய குறைந்தது ஒரு 5 to 6% வரை இந்த விலை குறைப்பு ஏற்படும் என்றும் தற்போது அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதனால் 21ஆம் தேதிக்குள் அந்த புதிய அந்த ஜிஎஸ்டி ஸ்லாப் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக தங்கள் இருப்பில் இருக்கக்கூடிய சுமார் 6 லட்சம் கார்களை விற்பதற்கான நடவடிக்கைகளை தற்போது அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். காயத்ரி, நன்றி முகிலன் விவரங்களுக்கு.